பெயிண்ட பாருங்க என்ன வீசுது அப்படின்றத. இந்த கம்ப்ரஸரை வந்துட்டு பழைய இரும்பு கடைக்கு போயிட்டு ஒரு பழைய ஃப்ரிட்ஜ்ல இருந்தா கழட்டி எடுத்துட்டு வந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இந்த இடத்துல ஒரு பைப் தெரியுது இல்லையா, இந்த பைப் வழியா தான் நம்மளுக்கு வந்து காத்த வந்துட்டு உள்ளார சக் பண்ணி, இந்த ஒரு பைப் தெரியுது இல்லையா, இது வழியா நம்மளுக்கு ப்ரெஷரா வந்துட்டு வெளியில டெலிவரி பண்ணும். ஆனா இந்த இடத்துல பைப் வந்துட்டு நல்லா நசுங்கி போயிருக்கு. அந்த இடத்துல நம்ம ஓசையை வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நிப்பிள் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த நிப்பிள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வெல்டிங் ஷாப் போயிட்டு வெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கம்ப்ரஸரை நம்ம எப்படி ஆன் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 பின் இருக்கு இல்லையா, இதுல மேல டாப்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு காமன் பின்னு. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரன்னிங் காயிலுக்குள்ள பின்னு. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் காயிலுக்குள்ள பின்னு. இப்போ இந்த ரிலேவ்ல பாத்தீங்கன்னா 2 பின்னு கனெக்ட் பண்றதுக்கான இடம் இருக்கும். இது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே வந்து ரன்னிங் ஸ்டார்டிங்னு ஒரு பின் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். மேல இருக்கக்கூடிய இந்த காமன் பின் மட்டும் நம்மளுக்கு தனியா இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த OLB அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓவர்லோடு ப்ரொடக்ஷன். இதை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஓவர்லோட் ஆனிச்சு அப்படின்னா தானாவே நம்மளுக்கு வந்துட்டு ஆஃப் பண்ணிடுது. இப்போ இந்த ரிலேவில் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்குது. இந்த 4 பின்னில் நம்ம எதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 1 நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த பின்னில் வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அதே போல் இந்த ஓவர்லோட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம நியூட்ரலில் கனெக்ட் பண்ணணும். காற்று பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த கம்ப்ரஸர்லேருந்து வெளியில் வர காற்று பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷராக வரும். ஆனால் அந்த காற்று வந்து அதிக அளவுக்கு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அந்த காற்றை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம பெயிண்ட் கன்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல மேலே ஒரு வால்வு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கழட்டி எடுத்துடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சிலிண்டரில் வந்து கொஞ்சம் வெல்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. உள்ளே கேஸில் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து டேஞ்சர் ஆகிடும். அதனால் கேஸ் இருக்கா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ணிடணும். உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கிடையாது. ஏன்னா உள்ளே ஒரு வால்வு இருக்குது, அந்த வால்வையும் வந்து கழட்டி எடுத்துறேன், நம்மளோட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எடுத்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு கேஸ் கிடையாது. இந்த சிலிண்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஓஸ் இருக்கும் இல்லையா, அதாவது ப்ரெஷரான காற்று வரலாம். அந்த காற்றை வந்து நம்ம இதுக்குள்ளார கொடுத்து இதுலேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிலிண்டரில் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஒரு நிப்பில் வச்சு நான் வெல்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் இன்னொரு நிப்பில் சிலிண்டரில் கீழ்ப்பக்கத்தில் வச்சு வெல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சிலிண்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு வெல்டிங் பண்ணுறீங்க இல்லை கேஸ் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க. உள்ளார வந்துட்டு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்துட்டு டேஞ்சரு. உள்ளார கேஸ் இல்லையாங்கிறத 1க்கு 2-3 வாட்டி வந்துட்டு செக் பண்ணிங்க. நான் கொண்டு போய் இதில் ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு, இது வழியாக உள்ளாரெல்லாம் தண்ணியை ஊற்றி இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளார கூட இருக்கும். உள்ள கேஸ்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சிலிண்டரில் நம்ம கைப்பிடிச்சி தூக்கத்தான இடம் இருக்குல்ல, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அதில் ஒரே ஒரு சப்போர்ட்டை மட்டும் வச்சுட்டு மற்றதை கட் பண்ணிட்டு தரலாம். அந்த ஒரு சப்போர்ட் நம்ம வச்சோம்ல கட் பண்ணாமல் அந்த இடத்துல மட்டும் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறோம் உங்கள்கிட்ட. அடுத்த சிலிண்டரோட பாட்டம் சைடில் ஒரு ரிங் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய சிலிண்டர் அப்புறம் கம்ப்ரஸர் ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சிலிண்டரில் எவ்வளோ ப்ரெஷரான ஏர் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கேஜ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பார் வரைக்கும் காமிக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் கேஜ். சிலிண்டருக்கு மேலே ஒரு கப்ளிங் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய த்ரெட் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான். அதனால் இந்த இடத்துலேயே நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த இந்த சிலிண்டர் இந்த கம்ப்ரஸர் ரெண்டும் ஒன்றா இருந்தால் தானே ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளைவுட் பீஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி நீளமும் ஒரு 1 அடி உயரமும் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலிண்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலிண்டர் தூக்கி ஃப்ளைவுட்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம சைடில் 2 ஓட்ட போட்டோம், அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ட்ரில் பண்ணி ஓட்டையும் போட்டிருக்கேன். அதே போல் கம்ப்ரஸரையும் ஃப்ளைவுட் பீஸுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணி ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலிண்டரில் பேஸில் நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்த இப்போ போல்ட்டில் போட்டுட்டு மேலே நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் வச்சுட்டு அதில் ட்ரில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக இப்போ போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். கீழே வந்து கேப் அதிகமாக இருந்துச்சு, அதனால 2 ஃப்ளைவுட் பீஸ் வந்துட்டு இடையில கொடுத்துட்டேன். அடுத்து அந்த கம்ப்ரஸரையும் அந்த சிலிண்டருக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம ட்ரில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கம்ப்ரஸர்லேருந்து சிலிண்டருக்கு வந்துட்டு நம்ம ஓஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 516 ஓஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஓஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்ரஸரில் இதுலேருந்து தான் நம்மளுக்கு டெலிவரி வந்துட்டு ஏர் வரப்போகுது. இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஓஸ் தேவையோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹோஸை கனெக்ட் பண்ணிட்டு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் கிளிப் வச்சிருக்கேன், அதை வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்த இந்த லெங்தா இருக்கக்கூடிய இந்த ஓஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டரில் இந்த இடத்துல ஒரு நிப்பிள் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம ப்ரெஷரான ஏரை வந்துட்டு நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ஏர் கம்ப்ரஸர் ரெடியாக இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெயிண்ட் கன்று தேவை இல்லையா, அதுக்காக ஒரு பெயிண்ட் கன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினேன். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டேங்கும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கன்னும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க் இருக்கு இல்லையா, டேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டில் வந்து இந்த டேங்கை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நிப்பிள் இருக்கு இல்லையா, இந்த நிப்பிள் வழியாக தான் நம்ம ஏரை வந்துட்டு உள்ளார கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் கம்ப்ரஸர்லேருந்து ஒரு இல்லையா ஓஸ், இந்த லெங்த் ஓஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஓஸ் எடுத்து இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒர்க்கை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பவர் சப்ளை கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கம்ப்ரஸரை. ஓகே, கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ
இப்பயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காற்று வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ப்ரெஷர் வந்துட்டு நம்மளுக்கு பத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. ஒரு PSI கூட வந்துட்டு ஏறலை. கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 பார் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் அடிக்கலாம் இந்த பெயிண்ட் கண்ணை வச்சுட்டு. எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்றத செக் பண்ணலாம். நம்மளோட ப்ரெஷர் கேஜ் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 பார் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2 பார் ரீச் ஆகிடும். கேஸ் சிலிண்டர் ப்ரெஷர்னால வெடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 17 பார் கிட்ட தாங்குற மாதிரி தான் அதை வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த பயம் தேவையில்லை. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பாரை தாண்டி போயிட்டு இருக்கு. 2.5 பார் கிட்ட போயிடுச்சுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது அப்படின்றத டப்பா வந்து அடிச்சு காமிக்கிறேன். வாவ், அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா திக்காகவே தான் வச்சுருக்கேன் பெயிண்ட்டை. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ரீசெண்டாக பண்ண நம்மளோட ஆயில் பர்னர் இருக்கு இல்லையா, அதில் இவ்வளோ தான் மிஞ்சினுச்சு. அதில் நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏரில் அடிக்கிறேன் சும்மா. வாவ், வேற லெவலுங்க. ஓ மை காட், வேற லெவலில் ஒர்க் பண்ணுது. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு அடிச்சிருக்கு அப்படின்றத. நம்மளோட கம்ப்ரஸர் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார் வரைக்கும் வந்துட்டு ரீச் ஆகுங்க. அந்த 4க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு திணறுது. நம்மளோட அந்த கண்ணுக்கு வந்துட்டு தேவையான ப்ரெஷர் கேட்டிங்கன்னா ஒரு 2 பாருங்கிறதே அதிகம். நம்ம ரெகுலேட்டர் வச்சுட்டு 2 பாருக்கு கம்மி பண்ணி வச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம அடிக்கிற டைமிங் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகும். இப்போ 4 பார் இருக்கு இல்லையா, இதில் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வருது அப்படின்றத அடிச்சு பார்க்கலாம். வாவ், பெயிண்டை பாருங்க என்ன வீசுது அப்படின்றத. வாவ், வேற லெவலில் இருக்குது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் ஃபுல்லாக வந்துட்டு ட்ராப் ஆகிடுச்சு. இதை வச்சுட்டு உங்களால் பெரிய லெவலில் பெயிண்டிங்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. ஒரு வீட்டு யூஸுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு அடிச்சு பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.